ஃபோட்டோ எடுக்கிற பத்திரிகையாளனை வேறு தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொல்கிறேன். உங்களுக்குலாம் எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருது? என்ன நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த திராவிட மாடல் அரசு? நான் கேட்குறேன். சார் இந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்துட்டு அவங்களும் வந்து காசுக்காக தான் வேலை பார்க்குறாங்க, குடும்பத்தை காப்பாற்று தான் வேலை பார்க்குறாங்க. இவங்களும் அதுக்காக தான் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் சார் வேலை பார்க்குறாங்க. ஏன் சார் மனிதாபிமானத்தோட நடந்துக்க மாட்டாங்க? மனிதாபிமானத்தை தொலைச்சிட்டாங்க இந்த அதிகாரிகள்லாம். இன்னொன்று, அந்த பத்திரிகையாளர்களை படம் எடுக்க வைப்பது தான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய வேலை. அரசியலமைப்பு சாசனம் அதான் சொல்லுது இல்லையா? நீங்கள் அவங்களை கைது பண்ணுங்க. உங்களுக்கு உயர் அதிகாரி அருண் உத்தரவு போட்டிருக்காரு, நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த அரெஸ்ட் பண்ணுறதை படம் எடுத்து மக்களுக்கு போனால் மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அப்போ இந்த இந்த செய்தியே வெளியில் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னு நீ கட்சிக்காரனா? அந்த அளவுக்கு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க சார். இல்லை நான் கேட்குறேன், நீ கட்சிக்காரனா? இது வெளியில் தெரியக்கூடாது நீ என்ன நினைக்கிற? விஜயகுமார் என்ன நினைக்கிறாரு? திமுக தானே இப்போ நினைப்பான். இவங்களை தூக்கி போட்டு பஸ்ஸில் தூக்கி போட்டு வழக்கமாக கொண்டு போய் பக்கத்தில் தானே கல்யாணம் பண்ணி தூக்கி கிண்டி வேளச்சேரி எங்கெங்கேயோ கூட்டு போயிருக்காங்க சிந்தாதிப்பேட்டையிலிருந்து. வேணுக்குன்னு அல்பத்தனம். கட்சிக்காரன் இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு திமுக காரன் நினைக்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ போலீஸ்காரன் உனக்கு என்ன பிரச்சனை? அருண் 10வது மாடியிலேருந்து குதிச்சிருக்கீங்களா? நீங்கள் அறிவானா உங்களுக்கு? துப்புரவு தொழிலாளிகள் என்ன சார் கேட்குறாங்க? அவங்களோட சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதில் லஞ்சம் வாங்கிட்டு மாலதி மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குமா அவங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு? நீங்கள் இந்த குறைந்தபட்ச மனசாட்சி இருந்துச்சுன்னா அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறோம். அந்த அவங்கள பத்திரிகையாளர்களை படம் எடுக்க விடுவது உங்களது சமூக கடமை என்கிறேன் நான். புரியுதா? உங்களோட உத்தரவை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. வீடியோவில் வந்துச்சுன்னா மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். உங்களை யாரும் ப்ளேம் பண்ண போகிறது இல்லை.